ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்? பேயபிள் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அதோட கான்செப்ட் பார்த்தோம், எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஒரே ஒரு ஃபார்முலா பார்த்தோம். ஸோ இப்போ பேயபிள் மேனேஜ்மெண்ட்ல உங்களுக்கு ஒரே ஒரு இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. A supplier of X Limited offers the company 2/15 net 40 payment terms. To translate the shortened description of the payment terms, the supplier will allow a எவ்வளோ percentage discount? 2%. If paid within 15 days குள்ள பே பண்ணா 2% discount தான். இல்லைன்னா ரெகுலர் பேமெண்ட் டேஸ் வந்து எவ்வளோ அலோவ் பண்றாங்க? 40 days. Determine the cost of credit related to this items ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? காஸ்ட் ஆஃப் கிரெடிட் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ என்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம்? டி டிவைடட் 100 மைனஸ் டிஸ்கவுண்ட். டினா என்னன்னு பார்த்தோம்? டிஸ்கவுண்ட்னு பார்த்தோமா? இன்ட்டு 365 டிவைடட் டி. ஸோ இதுதான் நம்ம ஃபார்முலா பார்த்தோம். இப்போ இங்கே டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2%. ஸோ நம்ம 2ன்னு எடுத்துக்கலாம். இன்ட்டு 100 மைனஸ் 2 இன்ட்டு 365. இப்போ டீக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம்? T is equal to allowed payment days minus discount days. இப்போ நம்மளுக்கு allowed payment days எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ரெகுலர் பேமெண்ட் டேஸ் வந்து 40 டேஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளோ டேஸ் விட்டுருக்காங்க? 15 டேஸ். ஸோ அப்போ என்ன செய்யணும்? 40 டேஸ் மைனஸ் 15 டேஸ். ஸோ மைனஸ் பண்ணுங்க. 40 மைனஸ் 15. இப்போ எவ்வளோ டேஸ் வருது? டி 25 டேஸ். ஸோ இங்கே என்ன போகிறோம்? 25. இப்போ 200ல 2 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 98 இன்ட்டு 365 டிவைடட் 25. இப்போ 2 டிவைடட் 98 போடுங்க. 2 டிவைடட் 98. அப்போ 0.02040ன்னு எடுத்துக்கலாம். இன்ட்டு 365 டிவைடட் 25. அப்போ 14.6. இப்போ ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. 14.6 இன்ட்டு 0.02040. ஸோ எவ்வளோ வருதுன்னு பாருங்க. 0.29784. நம்ம பர்சன்டேஜே எழுதல. 2%க்கு 2 தான் எடுத்திருக்கோம். ஸோ பர்சன்டேஜ்ல எழுதணுமா? அப்போ என்ன செய்வோம்? இன்ட்டு 100 போடுவோமா? ஸோ இன்ட்டு 100. ஆன்சர் என்ன வருது? 29.784%. உங்களுக்கு வந்து புக்ல வந்து 29.4ன்னு கொடுத்துருப்பாங்க. அது சம்திங் மிஸ்டேக்கா இருக்கு, அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கரெக்ட் ஆன்சர் வந்து 29.784% தான். ஓகே, இல்லுஸ்ட்ரேஷன் 11 புரிஞ்சுச்சான்னு பாருங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ்.